இந்த அருமையான 4ஆம் ஆண்டு தமிழ்நகரில் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை கொண்டும் அருமையான இங்கே இருக்க தமிழ் நகரில் உள்ள அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் இணைந்து இந்த ஸ்தலத்திலே நடந்து கொண்டிருக்கிற இது 4ஆம் ஆண்டு. இந்த 4ஆம் ஆண்டை நம்ம எல்லாரையும் காணும்படி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஜெபத்தோடு இந்த புரோகிராம் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். அனைவரும் அமைதி காத்து இந்த ஜெபத்திலும் சரி, ஒரு வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போதும் சில ஆலோசனைகளை கேட்டு மற்ற நிகழ்ச்சிகளிலே நாம் அதிகமான ஒரு சந்தோஷத்தை கூட கலந்து கொள்வோம். நம்மையும் நம் குடும்பங்களையும் நம்முடைய வாசம் பண்ணுகிற நம்ம இடங்கள் நம்முடைய வீடு எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தயவுசெய்து அமைதி காத்து ஒத்துழைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் பேச்சு கொஞ்சம் நிறுத்துங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் ஃப்ரீயாக பேசலாம். ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். நாம் அனைவரும் ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் எழுந்து நின்று ஒரு ஜெபம் பண்ணிடுவோமே. எழுந்து நின்று ஒரு ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கும் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான 2024ஆம் ஆண்டினுடைய கிறிஸ்துமஸினுடைய பிறப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் தாம் இந்த தமிழ்நகருடைய மக்களாய் எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த ஸ்தலத்திலே வந்து சிறப்பு விருந்தினராக கடந்து வந்த அழைக்கப்பட்ட அனைவரும் இந்த ஸ்தலத்திலே கூடி வந்திருக்கிற நாங்கள் ஒருபட்டவர்களாய் இரட்சகராய் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி செலுத்தி இந்த புரோகிராம் நிகழ்ச்சியை ஆரம்பம் ஒரு அற்பமாக இருந்தாலும் 4ஆம் ஆண்டிலே நடத்தி செயல்படுத்தி ஒரு புதிய ஆண்டிலே பிரவேசிக்கிற ஒரு புதிய ஆசீர்வாதங்களோடு பிரவேசிப்பதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக பிரயாசப்பட்ட அநேக பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் பிரயாசப்பட்டாங்க, ஜெபித்தார்கள், கொடுத்திருக்கிறாங்க, அநேகர் கொடுத்து தாங்கியிருக்கிறாங்க. எல்லாருடைய குடும்பங்களும் அவங்களுடைய கையும் பிரயாசங்களும் ஆசீர்வாதமாக அமைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட அருமையான இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பின் சந்தோஷத்தை நாங்கள் சகல ஜனங்களாகிய எங்களை நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த சந்தோஷத்தை ருசித்து, ஆம் ஆண்டவரே நீர் நல்லவர் அப்பா, இந்த நாளில் நாங்கள் எல்லா விஷயங்களிலும் ஒரு விடுதலையோடு தெய்வீக சமாதான சந்தோஷ நிறைவோடு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு வேலையிலே எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தில் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் அனைத்தும் தெய்வீக சமாதானத்தினாலும் தெய்வீக ஒரு பிரசனத்தினாலும் இந்த நேரத்தில் நிரப்புங்க. உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அமர்வோம். நாம் வேதத்திலிருந்து ஒரு வாசனங்களை நாம் வாசித்து தொடரலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில வாக்கியங்களை மாத்திரம் நாம் வாசிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாகும் என்றும் ஏசியா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சமுத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடினால் பிள்ளைகளை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினார்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது.
அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அச்சனமே பரமசேனின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரொருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். கர்த்தருடைய புஸ்தகத்திலே நமக்கு எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தை வாசித்து நிறைவேறின காரியங்களை முடித்திருக்கிறோம். இப்பொழுது ஒரே ஒரு பாடல், அந்த பாடலை நாம் பாடின பின்பு இந்த தெய்வீக காரியங்களான வார்த்தைகளை தியானித்து நிகழ்ச்சி தொடர்ந்து வரும். அண்ட் கங்கா வந்து பாட இருக்கிறாங்க. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கே தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கே பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கே பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கே மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கே மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், இங்கே ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கே ஆட்களுடன் சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்று பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. எல்லாரும் கொஞ்சம் கைத்தட்டி மையப்படுத்துங்க. பிரைஸ் எல்லாம். இன்று இந்த ஆண்டிலே இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துவது இது 4வது ஆண்டு. கண்டிப்பாக இங்கே உள்ள தமிழ்நகர் மக்கள் அனைவரும் இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பால் தான் இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையோடு செயல்படுகிற காரியங்களுக்கு கிறிஸ்துமஸ் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான இந்த ஒரு விழாவை, இந்த நிகழ்ச்சியை தந்திருக்கிறபடினால, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நாம் நினைப்போம்
இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த கிறிஸ்மஸ்னுடைய பிறப்பு கொண்டாட்டமா என்று ஒரு கேள்வி அநேகருக்கு இருக்கிறது. அப்படி இல்லை. வசனத்தில் சொல்லியிருக்கு, பைபிளே சொல்லப்பட்டிருக்கு, எல்லா ஜனத்துக்கும் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். காரணம் என்ன? இது எல்லா உலகத்தில் இருக்க எல்லா மனுஷர்களுக்கு மேலே அன்பு வைத்தார். உன்னதமான தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானம். இந்த பூமியை மனுஷர்களாய் நமக்கு கொடுத்தபடினாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு சமாதானம் அமைந்திருக்கிறது. எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இது. அவருடைய பிறப்பு நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதோடு மாத்திரமல்ல, மனுஷர் மேல் அவர் பிரியம் வைத்தார். நம் மீது ஒரு பிரியம் வைக்கக்கூடிய ஒரு தெய்வமாய் இயேசுவாக இந்த உலகத்துக்கு அவர் பிறந்ததை நாம் நினைவு கூட்டி கொண்டு இருக்கிறோம். 2024 ஆண்டிலே நாம் நம்முடைய காரியங்களை அவர் 2024 முன்பாகவே அவர் கடந்து வந்தவரை நாம் இன்றைக்கும் நினைக்கிறோம். அந்த டிசம்பர் மாதம் என்று வந்தாலே நமக்கு சொல்லப்போனால் பண்டிகை நாட்கள் என்று சொல்லிடுவாங்க. பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் வெளிச்சமாக இருக்கும். அது மாதிரி உலகத்துக்கு வெளிச்சமாக, உலகத்துக்கு ஒளியாக இன்றைக்கி வந்தது நினைவு கூறுவது தான். இவ்வளோ பெரியதான ஸ்டார், இவ்வளோ பெரியதான நட்சத்திரங்கள், சீரியல் செட்லாம் போட்டு ஒரு வெளிச்சத்தை காமிச்சு கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். காரணம் என்னென்னா, இயேசு எல்லாருக்குமே அவர் ஆண்டவராக நமக்கு வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பேர் இருக்குது, உலக இரட்சகர் என்று ஒரு பேர் இருக்குது. அதோடு மாத்திரமல்ல, நம் மீது பிரியம் வைத்திருக்கிறார். இந்த பிரியத்தை நாம் எப்படி கொண்டு வருகிறோம்னா, அந்த சிறு பிள்ளைகளை குறித்து நாங்கள் முதல் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அற்பமாக இருந்தது. ஆமாம், இதுக்கு காரணம் எல்லாமே இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களை சேரும். இந்த தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் மாத்திரமல்ல, இனி பாருங்கள், நமக்கு பல இடத்துலேருந்து சிறப்பு விருந்தாளியாக கடந்து வந்திருக்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல கூடும்படி வைத்திருக்கிறார் என்றால் அது உண்மையாக பார்த்தா இந்த குழந்தைகளுடைய காரியம்தான். நீங்கள் கவனிக்கணும், சின்ன பிள்ளைகளுடைய காரியங்கள், சிறு பிள்ளைகளின் இடத்துல வரவிடுங்கள் என்று சொன்னார் இயேசு. சின்ன பிள்ளைகளுடைய உற்சாகங்கள், அவங்களுடைய பாடல் ஆடல், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நிகழ்ச்சியை காணும்போது பெற்றோர்களும் நாம் ஊக்குவித்து கொண்டு இருக்கிறோம். பேரண்ட்ஸாக நம்மளும் ஊக்குவித்து இந்த சந்தோஷத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் கொண்டாடும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாகுகிறது, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகிறது. இன்றைக்கி அநேகர் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் இணைந்து செயல்படுகிற காரியங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் கவனிங்க, கொஞ்சம் அமைதிக்காருங்க. ஏன் என்று சொல்கிறேன்னா, உங்களுக்கு நிகழ்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால நான் சுருக்கிறேன். உங்களுக்குரிய நிகழ்ச்சிகள் கவனிங்க, பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள் ப்ரோக்ராம்லாம் நிறைவாக வைத்திருக்கிறாங்க. அதனால என் வார்த்தையை நான் சுருக்குகிறேன். நீங்கள் கவனிக்கணும், அதுதான் தேவன் நம்ம மீது வைத்த அன்பு, அது மாறாதவைகள். அந்த அன்பு தான் நம்மளை இணைத்திருக்கிறது. ஒருவருக்கொருவர் நம்ம அன்பு கூர்ந்தத்தக்க நாம் இணைக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் சொல்லப்பட, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் கொண்டார். இந்த விஷயத்தினுடைய காரியம் வசனம் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. வார்த்தை முக்கியமானது. அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால தான் தேவன் மனுகுலத்தை மீட்பதற்கு, அதாவது நம்ம மேலே பிரியம் வைத்து நம்மளை மீட்பதற்கு, நம்மளை ரட்சிப்பதற்கு, நம்மளை மன்னிப்பதற்கு, நமக்கு ஒரு பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வைப்பு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக அவர் தேடி வந்த ஒரு நம்மளை போல மனுஷ சாயலில் வந்தவரை தான் நம்ம இயேசு என்று நம்ம அழைக்கிறோம். அவர் வந்த காரணமே அதுதான். நம்மீது பிரிய வைத்து தான் வந்தார், நம்மளை மீட்கும்படி தான் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளை எல்லாரையும் உண்டாக்கின தேவன் நமக்காக அவர் மாம்சமாக வந்தது ஒரு ரகசியமான ஒரு காரியம். இது ரொம்ப பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது. இது ரகசியம். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக கொடுத்தார். இதுதான் முக்கியத்துவம். அவர் கொடுத்து அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கும் காரியங்களுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சகோதரி வாசித்தாங்க. இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு எத்தனை பேர் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு வாசித்தாங்க. ஆனால் உண்மையில எனக்கு தெரியாது.
உண்மையிலே எனக்கு தெரியாது, ஆனால் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் ஜெபம் மட்டும் இல்லை, உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குது, பிள்ளைகளுடைய உற்சாகம். இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் அது அருண்குமார் அண்டு ஃபேன்சி பாப்பா அவங்க காரியங்களில் சும்மா சாதாரண விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தாங்க 21 ஆரம்பிக்கும் போது. அப்போல்லாம் நீங்கள்லாம் அதில் கலந்து கொண்டவங்க முன்னாடி இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கெல்லாம் ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில் செய்தோம். கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம காட்டியிருக்கிறார், முன்னேறி செல்லு கொண்டு வந்திருக்கிறார், இன்னும் அதிகமாக செய்வார். இதை பார்க்கலாம் அடுத்த வருஷமும் இதை பார்க்கலாம் அடுத்த வருஷம் அதிகமாக கூடப்பட வேண்டும், அதிகமாக செய்ய வேண்டும். இதை தான் நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த காரியத்தில். ஏன் அப்படின்னா அந்த தாங்கினார்கள், கொடுத்து தாங்கினார்கள், அதுதான் அன்பு. கொடுத்து தாங்கினாங்க இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு. இங்கே டீட்டெயில்ஸ் கேட்டால் அவங்களுக்கு தான் தெரியும், இருப்பினும் எனக்கு நல்லா தெரியும். ஒருவரால் நடக்கக்கூடியது அல்ல, இது உங்களால் நடக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து செயல்படுகிற அந்த அன்பு தாங்க. இந்த அன்பு தான். இதில் நமக்கு ஜாதி மதம் பேதமெல்லாம் வித்தியாசமே நமக்கு கிடையாது. நம்ம எல்லாரும் தெய்வத்தினுடைய பிள்ளைகள். நம்ம அந்த குழந்தைகள் தான் நம்மளை கூட்டி சேர்க்குது. இந்த குழந்தைகள் நிகழ்ச்சி தான் நம்ம ஆரம்பித்தோம். அந்த குழந்தைகள் நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நிறைய நடக்க இருக்கிறதுனால என் வார்த்தையை சுருக்கி முடிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு விஷயம் கூட இந்த 2024 கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். உங்கள் சார்பாக, தமிழ்நகர் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி அட்வான்ஸாக 2025 புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் ஒரு உற்சாகமாக சந்தோஷமாக இருந்தால் ஒரு கரங்களை தட்டுவோமா? எல்லாம் கரங்களை தட்டுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கொஞ்சம் கை தட்டுங்க, பத்தாது, இந்த கைத்தட்டு சத்தம் பத்தாது. பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை மேடைக்கு அழைக்கக்கூடிய தருணம் இது. திருமதி ஜூலியட் அவர்களும் திரு துரையரசன் அவர்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். ஓரிரு வார்த்தைகள், ஜஸ்ட் ஒரு ஹானர். இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் பற்றி நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழகர் மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் மற்றும் அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை 4 வருஷமாக தொடர்ந்து தம்பி மிகச் சிறப்பாக, அவங்க குடும்பம் அனைவருமே மிகச் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நகர் சார்பாகவும் என்னோட 51வது வார்டு சார்பாகவும் நான் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட எஃபெக்ட் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதுன்னா பல பேரோட ஒத்துழைப்பு வேணும். ஆனால் தம்பி ஒரு ஆளாக இருந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லை, மிகச் சிறப்பாக வருஷம் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பல பேர் ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க. தமிழகர் மக்கள் மிகுந்த சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இப்போ நம்மளுக்காக நம்முடைய தமிழர்களின் பழைய கலையான ஒரு சிலம்பம் உங்களுக்கு எல்லா இடங்கள்லையுமே இப்போ கிளாஸஸ் நடக்குது, எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் எவ்ரி இயர் இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் சிலம்பத்துக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அண்டு நாங்கள் ஒரு தனி இடம் கொடுத்து அதை நாங்கள் செய்ய வச்சிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்காக சிலம்பம் பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு முறைப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பண்ணி காட்டுறதுக்காக குழந்தைங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சிலம்ப பயிற்சி மேலே வாங்கடா, எல்லாருமே மேலே வாங்க. எல்லாருமே ஃபஸ்ட் மேலே வந்துடுங்க. இவங்க எல்லாருமே ஆதி தமிழர் சிலம்ப பயிற்சி குழுவிலிருந்து வந்திருக்கிறாங்க. நமக்காக சிலம்ப பயிற்சிகள் நிறைய செய்து காட்டுறதுக்கு ஆவலாக வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
தொடர்ந்து அவங்கள உற்சாகப்படுத்திட்டே இருக்கலாமே. நல்லா ஒரு கிளாப் கொடுத்து அவங்க உற்சாகப்படுத்தலாம். நீங்க உற்சாகப்படுத்துனீங்க அப்படின்னா எல்லாருமே மயூரி சேனல்ல வந்துட்டு கிளியரா தெரிவிங்க. ஸோ மயூரி தொலைக்காட்சியில இருந்து நம்மளை எடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சிங்க பெண்கள் ஏறுறாங்க. அருணா, விமலா, சரண்யா இவங்க 3 பேருக்காகவும் ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாம். நமக்காக வந்திருக்கிறாங்க, வேற ஒரு இடத்துல இருந்து வந்து அவ்வளோ ஆசையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. சவுண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கப்பா இவங்க 3 பேருமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அவங்க ஒவ்வொரு டைம் போஸ்ட் கொடுக்கும் போதெல்லாம் நீங்க கிளாப் பண்ணுங்கப்பா. அடுத்ததாக முகிலாவும் காவியாவும் ஸ்டேஜ்ல கலக்கிட்டு இருக்காங்க. முகிலா அண்ட் காவியா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸோ ஒரு கிளாப் பண்ணுங்க. பாட்டை நிப்பாட்டிட்டா முடிஞ்சுது, சத்தமே இருக்காது அதுக்கப்புறம். ஸோ முகிலா அண்ட் காவியாக்காக பலத்த கைத்தட்டல். பின்னாடி பேனர் கிழிஞ்சிராம தங்கம், கொஞ்சம் முன்னாடி வா தங்கம். அடுத்ததாக 10ஆம் வகுப்பு படிக்கும் துர்கா நம் முன்னாள். 10ஆம் கிளாஸ் படிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு சிலம்பம் ரொம்ப முக்கியம்னு வந்திருக்கு இந்த பிள்ளை. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் துர்காவுக்காக. அடுத்ததாக சுருள்வாள். நமக்குலாம் வந்துட்டு காய் நறுக்கும் போது கத்தி நறுக்கிட்டாலே ரொம்ப வந்துட்டு வலிக்கும். ஸோ இவர் வந்துட்டு சுருள்வாளை வச்சு சும்மா சுரண்டி அடிக்கிறாரு. கிளாப் பண்ணிட்டே கேட்கலாமே. முத்துச்செல்வம் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாருப்பா, கொஞ்சம் நல்லா கிளாப் பண்ணுங்க.
12 10ஆம் வகுப்பு பிள்ளைங்கலாம் வந்து உங்களுக்காக வந்து நிகழ்ச்சி பண்ணி கொடுக்குறாங்க. திரும்பவும் உங்களுக்காக துர்கா. பயிற்சி உங்களுக்காக நம்மளுடைய பயிற்சியாளர் சங்கர் அவர்கள் பண்ண போறாங்க. ஒரு பலத்த கைத்தட்டல். மாஸ்டரை என்கரேஜ் பண்ணுங்க எல்லாருமே. அதுதானே சாமி கலை சொல்ல கேட்டு பண்பாட காத்தோம் அயலாட்டு மோகம் அதுக்குள்ள மாட்டி ஏனோ இடத்தோட தச்சோம் வேற தொலைச்சா வேற ஒருத்த பாதங்கள நீ மண்ணாம முன்ன மனுச்சா முன்ன நீ வழிய காட்டி போத ரோச இருக்கா வீச முழுக்கும் கட்ட பொம்மை கையாம கோவம் இருக்கா பாரதியின் இதை பார்க்கும்போது எனக்கு பயமா இருந்துச்சு. என்னன்னா பேசாம போய் வாயில கத்தி விட்டு ஆட்டிடுவான்னு வடிவேலு கேட்பார்ல, அதான் ஞாபகம் வருது. கொஞ்சம் பக்கத்துல இருந்தாலும் இந்த அம்மா அடி வெளுத்துரும் போல. சூப்பரா, கிளாப் பண்ணுங்கப்பா. ஒரு சிங்கப்பெண் உங்களுக்காக சுருள் வால் பிடிச்சு. ஓகே, இப்போ ஒரு நடனம் பார்த்துடலாமா நம்ம? ஸோ ஆமாம், முடிய கருமலை நாங்கள் வந்து ஒரு ஸ்டைல் ட்ரை பண்ணோம், அது இப்படி ஆயிடுச்சு. அது எங்களுடைய தவறு இல்லை.
ஸோ நம்ம தமிழ்நகருடைய இளம் என்ன சொல்லலாம் இளைய தளபதியும் அவர் என்ன யாருப்பா, ஒருத்தர் வந்து இளைய தளபதி, இன்னொருத்தர் வந்து தமிழ்நகர் இளைய தளபதி. 2 பேருக்கும் ஒரு சின்ன கிளாப் கொடுத்துடலாமே. ஓகே, கிளாப் கிளாப். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. எத்தான் நண்டு வரான் கேட்ட எல்லாம் கண்டு வரான் வெடிய ஒண்ணு போட்டுலால ஸ்லீவ சுருட்டி வரான் காலரத்தான் பெரட்டி வரான் முடிய சில்பி விட்டா யாரும் உள்ளார. மரணம் மாசு மரணம் டப்பு தரணும் அதுக்கு அப்பதான் பிறந்து வரணும். மாசு மரணம் டப்பு தரணும் ஸ்டெப்பு முறையா விடணும். தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. இந்த டான்ஸுக்கு இந்த கோர்ட்டு எதுக்கு போட சொன்னாங்கன்னு இப்போ தான் தெரியுது. பூச்சி வந்து உட்காரும்போது இப்படி ஆட்டினா அந்த பூச்சியெல்லாம் பறந்து போயிடுது. அதுக்காகவே இந்த நடனத்திற்கு இந்த கோர்ட்டு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக அழகான குட்டி செல்லுங்கள் உங்கள் முன்னால் இதோ கிட்ஸ் டான்ஸ். கேர்ள்ஸ் வாங்கப்பா. மூபிகா, சுபிக்ஷா, ஆர்த்தி, சரண்யா. பெண்ண உன்னை பார்த்தா என் நெஞ்சல் புதைச்சோன்னு உன் மூச்சு காத்து பட்டா அதை சுவிட்சு எல்லாம் பேனு. நீ ஒரு கண்ணால் பார்த்தா செம குலாடுது வெயிலு. நீ நடந்து வரும் ஸ்டைலு அது புது மெட்ரோ ரயிலு. அடியாரு உன்னை பத்தாத்தா காலத்தோடுவ அவங்கள பார்த்தா. அட எங்க உன்னுடைய அப்பா கும்பிடுவேன் கோவில் கட்டியப்பா எப்பா எப்பா எப்பா. உன்னை பார்த்தா என் நெஞ்சில் புதுச்சுன்னு உன் மூச்சு காத்து பட்டா அது சுவிட்சு எல்லாம் பேனு. நீ ஒரு கண்ணால் பார்த்தா செம குலாகுது வெயிலு. நீ நடந்து வரும் ஸ்டைலு அது புது மெட்ரோ ரயிலு. கிளாப்ஸ் கொடுத்துடலாமே. நல்ல ஒரு அருமையான பாடல், ஒரு கருத்தான பாடல். ஒரு நோட்டு புக்ல என்ன போட சொன்னா சைன் 2 மணி நேரம் சும்மா நிக்க வச்சு விட்டு போச்சு முட்டி செத்து போச்சு. அண்ணா கிளி அண்ணா கிளி சாஞ்சாடிடா அண்ணா நடா மின்னாலிடா முன்ன வந்தாலே புது வெக்கம் வந்து மாமா
புதுசு வரலாறு பெருசு இந்த மானோட குலமோ எங்க புகழ தொட்டது கிடைக்காது சாயிர பொழுதும் மாறுல இருக்கும் இந்த எதிரியை வாழும் எங்க முதுக பார்த்தது கிடைக்காது 1000 கை உன்னை சரிக்கும் உன் மனச தூக்கி நிறுத்து உன்னை வீசிட பார்க்கிற எவனோ எட்டி விழணும் வழியை கொடுத்து எல்லாமே கொடுத்து வசந்துற பூமி காதல் கையாரவனைக்கோ உன்னோட காவல் இருக்கிற வரைக்கும் நம்மோட மண்டா ஜெயிச்சிருக்கோம் வெட்டையிடா ஆட்டம் வெறிடா சாட்டையிடா கோட்டையிடா வாடா கலை வாழும் பூமி அதுதானே சாமி கலை சொல்ல கேட்டு பண்பாட காத்தோம் அயலாக்கு மோகம் அதுக்குள்ள மாட்டி இன்னைக்கு ஏனோ இடத்தோட தப்பிச்சோம் வேற தொலைச்சா வேற ஒருத்த பாதையில நீ மண்ணாம உன்ன மனுச்சா உன்ன நீ வழிய தட்டி போத ரோசை இருக்கா வீச முழுக்கும் ரெட்ட பொம்மை கையாம கோவம் இருக்கா பாரதி உதயகுமார் வாழ்த்துக்கள் உதயகுமார். எல்லாமே கொடுத்து உதயகுமாருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமே. காதல் கையாரவனைக்கும் உன்னோட காவல் இருக்கிற வரைக்கும் நம்மோட மண்டா ஜெயிச்சிருக்கோம் வெட்டையிடா ஆட்டம் வெறிடா சாட்டையிடா கோட்டையிடா வாடா இந்த ஆரம்பம் புதுசு வரலாறு பெருசு கைத்தட்டல் கொடுத்துடலாமே. எந்த மானோட குலமோ எங்க புகழ தொட்டது கிடைக்காது சாயிர பொழுதும் வேல் மார்புல இருக்கும் எந்த எதிரையும் வாழும் எங்க முதுக சுபாஷ், வாழ்த்துக்கள் சுபாஷ். 1000 கை உன்னை சரிக்கும் உன் மனச தூக்கி நிறுத்து உன்னை பேசிட பார்க்கிற எவனோ எட்டி விழணும் வழியை கொடுத்து வெட்டையிடா ஆட்டம் வெறிடா சாட்டையிடா வாழ்த்துக்கள் உதயகுமார். முத்து செல்வம். எட்டி பறக்க முட்டி பாரு உன்னை நீயும் தொட்டு பாரு பறக்க முட்டி பாரு உன்னை நீயும் தொட்டு பாரு எங்க முரு ஜல்லிக்கட்டு எதிர நின்று மல்லு கட்டு செத்து பொழைச்சு வந்தா நான் செவலக்கார மல்ல கீரி வந்தா நான் மயிலக்கார செத்து பொழைச்சு வந்தா நான் செவலக்கார மல்ல கீரி வந்தா நான் மயிலக்கார காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி காலையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி எத்தி பறக்க முட்டி பாரு எத்தி முல நீயும் தொட்டு பாரு ஏகாங்கேயம்
கை தட்டுங்கப்பா. டவுட்ட குறைச்சிட்டு பூரா பருத்தி கொடை போடு. ஆடுங்க. சரியா? சரி. சுருச்சனத்தி கால அது சுருள விடும் வாழ, செவந்தனத்தி கால அது செதற விடும் வாழ. மாஞ்சு பொடி மடக்கி பொடி ஒருத்தர் கையில் தூக்கி அடி. பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி, பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி. எத்தி பறக்க முட்டி நீயும் தொட்டு பாரு. இறங்கி வாடா நீ வீர மகன் தாண்டா, சிங்கம் வந்தா கூட நீ சீரிக்கிட்டு போடா. ஏ கோலம் தட்டு தொலைய தட்டு, அச்சத்தெல்லாம் அறுத்து கட்டு. எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டி, எட்டாத சிகரம் இல்ல கொடியா கட்டி. சாமி முடிக்க 5 நாளைக்கு முன்னாடி பதிக்க வச்சுக்கலாம்னு மாங்கோலுக்கு சொல்லி விடுறவா? சொல்லிவிடு. அவங்க ஒன்றில் பண்ணிடலாம். பாரிய காலையில செத்து போச்சு வந்தானா ஜமலக்கார, அந்த கீரி வந்தானா மயிலக்கார. Solo dance by Santina. Hey போலீஸ்காரனை கட்டி கிட்டா லத்திய வச்சு அடிப்பான். டாக்டரை நான் கட்டி கிட்டா ஊசியால குத்துவான். Hey போலீஸ்காரனை கட்டி கிட்டா லத்திய வச்சு அடிப்பான். டாக்டரை நான் கட்டி கிட்டா ஊசியால குத்துவான். பாடி பில்டரை கட்டி கிட்டா தினமும் தண்டால் எடுப்பா. பஸ் டிரைவரை கட்டி கிட்டா அடிக்கடி ஹார்ன் அடிப்பான். ஆத்தி மாப்பிள்ள முட்டி போட சொல்லுவா. மெக்கானிக் மாப்பிள்ள தினம் கழட்டி மாட்டுவா. ஒரு வேலை வெட்டி இல்லாதவ எனக்கு மட்டும் வேலை செய்வா. செய்வா எனக்கு வேலை செய்வா. செய்வா நல்லா வேலை செய்வா. புரோட்டா மாஸ்டரை கட்டி கிட்ட சுழட்டி சுழட்டி அடிப்பான். பழக்கடைய கட்டி கிட்ட உரிச்சு உரிச்சு பாப்பான். பலசரக்க கட்டி கிட்ட பொட்டலம் போல மடிப்பான். நகை கடைய கட்டி கிட்ட சேதாரம் தான் செய்வான். டெய்லர் மாப்பிள்ள கிழி கிழி கிழிச்சு தப்பாண்டி. இஸ்திரி மாப்பிள்ள மடி மடி மடிச்சு வைப்பாண்டி. ஒரு வேலை வெட்டி இல்லாதவ எனக்கு மட்டும் வேலை செய்வா. செய்வா எனக்கு வேலை செய்வா. செய்வா நல்லா வேலை செய்வா. இந்த வைபு கேட்ட பாட்ட பாடின டாடி காசுல பாடி வச்சுன்னு மாடி மேல லைல மஜின்னு நைட்டு ஃபுல்லா கொசுவா ஆச்சுன்னு லூப்பு மோட்ல லைஃப் ஓடினு அப்பாடி இந்திராயப்பா மச்சான். It's a long way to go. மக்கா மிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் சி. நம்ம பூமர் டாக்ஸி அண்ணா சார் ரொம்ப பிஸி. பஸ் காப்பி பால் மைன் டி-ஷர்ட் போட்டா கூட்ட அசி. இப்போ ரொம்ப குஷி. சிங்கிள் போட்டோ தப்பில்ல, மிங்கிள் போட்டோ தப்பில்ல. ஒட்டி நின்னு குரூப்பா எடுத்தா ஒரு தப்பும் இல்ல. ஆனா பப்ளிக்ல என் போட்டோ வச்சு பச்சை பச்சை கமெண்ட் அடிச்சினா சப்பனாரே வேண்டாஜா. சப்பனாரே வேண்டா. சப்பனாரே வேண்டா. சப்பனாரே வேண்டாஜா. சப்பனாரே வேண்டா. சப்பனாரே வேண்டா. அருமையான பல கருத்துக்கள் புதைந்த பாடலுக்கு நடனமாடின நமது தமிழகரின் தமனாவிற்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக
இன்னொரு நட்சத்திரம் வர போகிறாங்க, தமிழ்நகரை சேர்ந்த சிம்ரன். சுகம் 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 ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஒச்சுண்டாய் பேலிங்சு ஒச்சுண்டாய் பேலிங்சு ஒச்சு ஒச்சு தப்பேசுண்டாய் ஒச்சு ஒச்சுண்டாய் பேலிங்சு ஒச்சுண்டாய் பேலிங்சு ஒச்சு ஒச்சு தப்பேசுண்டாய் பேலிங்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாப் பண்ணலாமே, இவ்வளோ மியூசிக் போட்டு இடையில வந்துட்டு இன்கன்வீனியன்ஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு சூப்பராக ஆடுறாங்க. ஓகே, அடுத்ததாக வந்துட்டு சாண்டினான் வந்து நமக்கு முன்னாடி வந்துட்டு பைபிள் வேர்ட்ஸ் வந்துட்டு சொல்ல போகிறாங்க. Praise the Lord, your God for the good land He has given you. Jude 8:15. The Lord bless thee and keep thee. Thank you. சிம்ரனை பார்த்தாச்சு, தமனாவை பார்த்தாச்சு. அடுத்ததாக உங்கள் முன்னால் ஜோதிகா. அந்த ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தா ஜோதிகா மாதிரி தான் இருக்குது. Besa, pu istar reala
சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஓடு தாக்கே ஏய் பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எறா பொட்டு தாக்கு ஏ பொட்டு தாக்கு ஏ சக்க போட நிதம் பொட்டு தாக்கு ஏ போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒன்னு போட்டு தாக்கு பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எறா ஏ போட்டு தாக்கு போக போக ஒரு தூக்கு தூக்கு ஏறிக்கிச்சு பட்டனடி ஏத்திக்கிட்டா நம்ம பாட்டு ரெடி இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை மறைச்சு பார்த்தேன் சிக்கிடுச்சு நாங்க அப்பாக்கா செல்ஃபி அடிப்போம் எஸ்எம்எஸ்எல் சைட் அடிப்போம் வெட்டி பெயின் பேர் அடிப்போம் சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம் அப்பாக்கா செல்ஃபி அடிப்போம் எஸ்எம்எஸ்எல் சைட் அடிப்போம் வெட்டி பெயின் பேர் அடிப்போம் சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம் இந்த வயசு போதா வேற வயசு இல்ல அழகான சிக்கலைனா அவன் மனசு இல்ல तेरे चुम्मे में चवन प्राश है हाँ तेरे चुम्मे में चवन प्राश है ओ विटामिन जैसा हर अंदाज है विटामिन जैसा हर अंदाज है तेरे चुम्मे में चवन प्राश है हाँ तेरे चुम्मे में चवन प्राश है स्वास्थ्य के लिए अच्छा है बड़ा चुम्मा ये तेरा सच्चा है बड़ा दिन में 2 दफा चाहिए सनम रखता है मेरे खून को गरम मेरी मेरी तंदुरुस्ती का यही राज है वो तंदुरुस्ती का यही राज है कि तेरे चुम्मे में चवन प्राश है हाँ तेरे चुम्मे में चवन प्राश है சூப்பர் 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 அவளும் கிளாப் பண்ணுவான்னு எதிர்பார்த்தா கடைசியில் வந்துட்டு ஹிந்தி பாதை போட்டு எல்லாரையும் திட்டிட்டு போயிட்டாங்க. அதனால கிளாப் பண்ணாதவங்களுக்குலாம் இதான் தண்டனை அப்படிங்கிறதுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் ஒரு முன் உதாரணம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம முன்னாள் ஸ்னேகா வந்துட்டு ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வந்திருக்கிறாங்க. தும் ஷக் தும் 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 ஷக் ஹே ஹே தும் ஷக் தும் 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 ஷக் தும் ஷக் கொக்கரக்கோ எவ்வடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் குவக்குள்ளே வெட்டு கோழி கொக்கரக்கோ சங்க சக்கரம் போல மனசு சுந்தர வேளை சுராங்க நிக்க மாலக்கனவா பாருவானம் துணி துவைத்தது மேகம் விலகி போகுது சோகம் நீவா கொக்கரக்கோ எவ்வடிய கொக்கரக்கோ இருந்து இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ வெடிமணி கொலுசுக்குள்ள துளிக்கிற மனசுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சிருக்க சாமி கிட்ட கேட்டிருக்கேன் எல்லாரும் அருகிருக்க பொல்லாப்பு விலகிருக்க அன்பான உங்ககிட்ட ஆண்டவனை பார்த்திருக்க எழுந்திருந்தா எதுவும் நடக்கும் தன்னாலே எழு துணிஞ்சா உலகம் உனக்கு பின்னாலே உப்பு விளக்கா சிரிச்சா தம்மீது கொள்ளையடிச்சா மனச இப்போது நம்ம பக்கம் காத்து
கொக்கரக்கோ கண்ணம் இருக்க நெஞ்சுக்குள்ள நினைப்பு இருக்க யாருக்குள்ள யாரு இருக்கா தெரிஞ்சவங்க யாரும் இல்ல குருவி சிரிக்கும் சிரிக்கும் கண்ணோடு மருவி குதிக்கும் குதிக்கும் என்னோடு சிட்டா சிட்டா சிடுக்கு இப்ப உள்ளதெல்லாம் நமக்கு கட்டா கட்டா வந்துக்கு என்ன நம்ம கிட்ட கிழக்க கொக்கரக்கோ விடிய கொக்கரக்கோ இருந்த இருக்கலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் குவக்குள்ளே வெட்டு கோழி கொக்கரக்கோ சங்க சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுராங்கு நிக்க மாலுக்கு நவா அதோ பாரு வானம் துணி துவைக்குது மேகம் விலகு போகுது சோகம் நீவா அருமை அருமை. நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்காக ஏ காலனிலேருந்து வந்து அவங்க டான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழ்நகர்லேருந்து வரல, ஏ காலனிலேருந்து வந்து மெனக்கெட்டு இதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் ஸ்னேகா. ஸோ அடுத்ததாக நாங்கள் வந்துட்டு பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு ஃபேஷன் பரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆமாம், நாங்கள் நீ கிடையாது, நாங்கள். ஸோ அதை வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸாக எனக்கு சரி ஸ்டேஜ் ஏறாமலே உனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருப்ப ஏறிடாத, உனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ்னாலும் தந்துடுதேன் அப்படின்னு ரொம்ப தாழ்மையோடு கேட்டிருக்காங்க. ஓகே லேடிஸ், ஏம்மா ஃபேஷன் பரேடுக்கு ரெடியானவங்களாம் எங்கே ஆளை காணும்? எல்லாரும் தலைமறை ஆகிட்டீங்களா? வாங்க வாங்க.
சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்ததாக நம்ம தமிழகரின் குட்டி திருக்குறள் சொல்கிறதுக்கு திருவள்ளுவர் வராரு. ஆனால் இவர் கொஞ்சம் கோட் சூட்லாம் போட்டுக்கிறாரு, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. திருவள்ளுவர் தான். அட போமா, கொண்டையெல்லாம் முக்கியமாமா, திருக்குறள் சொல்ல விடு நீ அப்படிங்கிறாப்புல. நடுவில் வந்து சொன்னீங்கன்னா டிவியில் பலன்னு தெரிவிங்க. ஓகேவா? முதல் எழுத்தெல்லாம் மாத்தி பகவன் முதத்திரை கத்திரனால் திருக்குறள் கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்புல திருவள்ளுவர். நேராக பார்த்து சொல்லுங்க சரியா? நான் கீழே போயிடுறேன், அப்புறமா திருக்குறள் சொல்லணும் சரியா? சரி, நான் கூடயே நிற்கேன் ஓகேவா? என்ன பார்த்து சொல்லாத, நான் கொஞ்சம் அழகாக தான் இருக்கேன், இருந்தாலும் நீ வந்து கன்ஃபியூஸ் ஆகாத ஓகேவா? 2 அடி கூட அடிச்சுக்கோ, அப்படி அசிங்கமாக பேசாத அப்படிங்கிங்க. சரி ரைட்டு. முதல் எழுத்தெல்லாம் மாதி பகவன் முதத்திரை விளக்கு கத்திரனால் ஆய பயணிக்குள் வாழடிவன் நத்திரத்தால் எனின் மனமிசை எகினால் மானடி சேர்ந்தார் நிலமிசை வாழ்வாள் எண்ணுதல் வேண்டாமை இளநர் சேர்ந்தருக்கு ஆண்டு முன்மை. எப்போ 10 திருக்குறள் வரும்னு சொன்னாப்புல அவங்க அம்மா. தம்பி தம்பி நில்லு, கிளாப் வாங்கிட்டு போடா, கிளாப் பண்ணுங்கப்பா அவனுக்கு. இப்படி எல்லாரும் அவனை வெக்கப்பட வச்சுட்டீங்களே. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஓகேயா? ஓகே. ஆமாம், நானும் தான் வேஷம் போட்டிருக்கேன், நம்ப மாட்டேங்க யாருமே. சரி, யார் மைக்க பிடிக்கிறீங்க அப்படின்னா? நீங்கள் எங்களுடைய அழகை வர்ணிக்கணும். அனைவரும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். அனைத்து நடிகைகளும் இப்பொழுது வலம் வருகிறார்கள். ஒரே இடத்தில் நயன்தாரா, சிம்ரன், எல்லாரும் கை தட்டலாம்ல?
சிறப்பாக நடந்த தமிழ்நகர் அலைகளுக்கு மிக்க நன்றி. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை என்னால் பேச முடியாது, தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்கிட்ட மைக்கை வாங்கிரு அப்படின்னு கெஞ்சி மன்றாடி கேட்டதுக்கு, அதாவது அழகிகள்ல பேரழகிகள், அதனால அந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு சின்ன தயக்கம் தடுமாற்றம். முட்டி செத்து போச்சு போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தான் பண்ண ஒத்துக்கு நப்புனா வண்டி ஏத்த முன்ன 2 மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் 2 மணி நேரம் நிக்க வச்சு ஃபைனை போட்டு என்ன அவன் அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ, ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ, பாடியில ஸ்கிராட்ச் ப்ரோ, ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ. பறக்குற கீ அடையில நீ மதக்குற நாள் அடையில நான் மடக்குன மான் வடிவில் ஆள் புடிக்கிற காத்து மேல காத்து உனக்கு குடுக்க போற ஷாட் எடுத்து 2 ரவுண்டு ஊத்து ஒன்ஸ் எடுக்க போற பாத்து நேத்து ஊத்து மேல வாத்து வாசல் கதவை கொஞ்சம் சாத்து உனக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு பாப்பா தலை நீயும் ஆட்டு. காத்து மேல காத்து கீழ காத்து கீழ காத்து சைடு காத்து சைடு காத்து ரைட் காத்து ரைட் நைட்டு மட்டும் போடு லைட். போலீஸ் ஸ்டேஷன் ஆகிட்டீங்களா? நைட்டு மட்டும் போடு லைட்டு. திரு தியோடர் அப்புராசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவங்க வந்துட்டு நிறைய கிறிஸ்டியன் சீரியல்ஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பு கௌரவிப்பு கொடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். யூடியூப் சேனல் வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தியோடர் அப்புராசு அவர்கள். இவங்க பேரு தியோடர் அப்புராசு. இவங்க வந்து இந்த நம்ம 4 மாவடி அவங்க அந்த சேனல் சார்பாக இவங்க வந்து நிறைய நாடகம்லாம் இதுக்கு எடுத்திருக்காங்க. என்னோட மூத்த பொண்ணு வந்து பிறந்ததுலேருந்தே இவங்களோட எல்லா நாடகத்துலேயும் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு என் பொண்ணு இவ்வளோ தூரம் இந்த டான்ஸ் ஆடுறது நிறைய நடிச்சிருக்கிறதுக்கு முதல் காரணமே அங்கிள் தான். எங்கள் மாமியார் கூட, அதாவது என்னோட ஹஸ்பண்டுடைய அம்மா கூட இவங்க பிளைண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய நாடகத்தில் நானும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன். ஜபன் அப்படிங்கிற ஒரு நாடகம். அந்த நாடகம் ரொம்ப வருஷம் ரொம்ப ரீச் ஆச்சு, எல்லாருமே நிறைய பார்த்துருக்காங்க. இப்போவும் இவங்க ஒரு நாடகம் எடுத்திருக்காங்களே, அதில் என்னோட பொண்ணு நடிச்சிருக்கா. ஒரு குறும்படம், அது பேர் ஒரு நாள் கூத்து. அந்த நாடகம் நல்லா போயிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாரும் அதை பாருங்கள். யூடியூப் சேனலில் தானே, யூடியூப் சேனலில் தான் இருக்குது. அங்கிள் வந்து நிறைய நாடகங்கள் எடுத்திருக்காங்க. எல்லாமே நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய நாடகமாக இருக்குது. எல்லா பிள்ளைங்களும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வாலிப பிள்ளைங்க வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அவங்க நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த நாடகங்களை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். தாய் தகப்பனுக்கு நம்ம எப்படி கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கு நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மூத்தவர்களெல்லாம் நம்ம எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நாடகத்தில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய 80s 90s 70s இப்படி இருந்த காலகட்டங்கள் மாதிரி இப்போ இல்லை. நான் யாரையும் பிள்ளைங்களை நான் தப்பாக சொல்லலை. ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம பாரம்பரியம், நம்முடைய தாய் தகப்பன், நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு, நம்ம திருநெல்வேலியில் எப்படி எல்லாமே நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கிடணும். ஏன்னா பேரண்ட்ஸை பார்த்து தான் நம்ம படிக்கணும். இப்போ என்னன்னா இவங்க ஒரு நாடகம் எடுத்திருக்காங்க. இந்த நாடகத்தை நீங்கள் பாருங்கள். நம்ம யாருக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களோட நாடகத்தை பாருங்கள். இவங்க வந்து எங்கள் ஃபேமிலிக்கு சார்பாக நாங்கள் இவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால் அவங்களுக்கு ஒரு சால்வையை நாங்கள் போத்திருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. பில்லா அவங்க குடும்பத்தார் எனக்கு ரொம்ப நெருங்கினவருங்க.
இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நான் அன்னைக்கு பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి సోగులాడి స్వప్న సుందరి నీ మడత చూపు మా పటేల వల్ల పందిరి రచ్చరాజ పందె ఊపిరి నీ వంక చూస్తే గుండెలోన నీరి విరిడి కుర్చీని మార్చబెట్టి కుర్చీని మార్చబెట్టి போட்டு திட்டமா அதுவும் தாடும் போட என் பால நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் காத்த தேட ஆழம் கூடிட வேகம் தூடிட நீ பேச லைட்டா ஆசை கூட வாசம் வீசும் தேட ஒரு சாஞ்சிட தேகம் சேர்த்திட பொசிஷன் எடுத்தாச்சு. ஐஸ்வர்யா ராய் கொண்டதோ பன்னீரை மூட்டை கட்டி பெண் மேலே கொட்டச் சொல்லி விண்ணின்று ஆணையிட்டதோ மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன் ஆகாய சில்லுகளை அடிமடியில் சேமிப்பேன் மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன் ஆகாய சில்லுகளை அடிமடியில் சேமிப்பேன் ஜில் 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 மனசெல்லாம் ஜில் நன்னாரே 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 நாக்குல மூக்கே தொட்டவே நானடி பார்வையால் இசுரையே தொட்டவே நீயடி தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்ல. சூப்பர். அடுத்ததாக ஒரு சோலோ டான்ஸ் பை ஸ்னேகா.
வாழ்ந்த அம்புகளோ கண்முறு தும்புகளோ அம்பிழி பூண்டின நாம்புகளோ புந்திரி கும்பிகளோ முல்ல மலர் மணி செண்டுகளோ தென்மணி சுண்டுகளோ தெண்டெடுத்து துங்க வண்டுகளோ புங்கின துண்டுகளோ ஆறுக்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு 10 ஒரு வாட்டி படுத்தா ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒன்ன நினைச்சா ஒரு வாட்டி கையை தொடும்போது ஒரு வாட்டி காலுல சும்போது ஒரு வாட்டி கட்ட முடி மிசப்பட்டா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் போனவர் வாட்டி கண்ணால சிக்கனவர் வாட்டி பூவந்தவர் வாட்டி பொட்டித்தவர் வாட்டி தங்க வைரநக பொட்டித்தவர் வாட்டி சோம்பல் உரித்தவர் வாட்டி ஒரு வாட்டி சுங்குடி கட்டினவர் வாட்டி தண்ணி கோலம் தூக்கி தள்ளுனவர் வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் மல்லிக வாழ்ந்த அம்புகளோ கண்முறு தும்புகளோ அம்பிழி பூண்டின நாம்புகளோ புந்திரி கும்பிகளோ முல்ல மலர் மணி செண்டுகளோ தென்மணி சுண்டுகளோ தெண்டெடுத்து துங்க வண்டுகளோ புங்கின துண்டுகளோ வெங்காய பச்சடி கிளறி விரல் சுப்பையில வேர்வ முகத்தை முத்தானையா தொடக்கு நேரத்தில போய் ஈர சட்டைய கொடியில் காய போடையில அந்த வாசம் நாசி பூரா என்ன மயக்கும் வலையில குந்தல் முடியல கொண்ட போறையில தாரியோட சண்ட போறையில சும்மா நீ கொண்டவை அடிக்கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் மல்லிக வாழ்ந்த அம்புகளோ அம்பிழி பூந்தின நாம்புகளோ முல்ல மலர் மணி செண்டுகளோ தெண்டெடுத்து துங்க வண்டுகளோ வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் மல்லிக வாழ்ந்த அம்புகளோ கண்முறு தும்புகளோ அம்பிழி பூண்டின நாம்புகளோ புந்திரி கும்பிகளோ முல்ல மலர் மணி செண்டுகளோ தென்மணி சுண்டுகளோ தெண்டெடுத்து துங்க வண்டுகளோ புங்கின துண்டுகளோ செம்ம ஃபீலிங்மா. நன்றி. இப்போ வந்துட்டு நமக்கு முன்னாடி சிலம்பம் பயிற்சி காட்டின குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஒரு சிறப்பு கௌரவிப்பு கொடுத்துடலாம். நம்முடைய பயிற்சியாளர் சங்கர் அவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சேர்த்து திரு சுபாஷ் அவர்கள் அவங்களுக்கு வந்துட்டு பரிசுகளை அளிப்பாங்க. கிளாப் பண்ணலாமே கொஞ்சம். ஸோ நமக்காக வந்துட்டு வேற ஒரு இடத்துல இருந்து வந்து குழந்தைங்களாம் நம்ம வரதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வந்து அழகாக நமக்காக வந்துட்டு இதை கலை நிகழ்ச்சிகளை வந்துட்டு நமக்கு நடத்தி காட்டியிருக்கிறாங்க. நம்ம தமிழகர் பில்லானே வந்துட்டு பயிற்சியாளர் சங்கர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு கௌரவிப்பு தமிழகர் சார்பாக.
அடுத்ததாக நம்மளுடைய கவுன்சிலர் அம்மா அவர்களும் வந்துட்டு சங்கருக்கு வந்துட்டு ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, சால்வையும் அன்பளிப்பும் உங்களுக்காக இதோ. அடுத்ததாக நம்மளுடைய ஜேடி வெல்னஸ் நியூட்ரிஷன் சென்டர் சார்பாக பயிற்சியாளர் சங்கர் அவர்களுக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது. வாழ்த்து சொல்லிருங்க. பண்ணலாம். பட் எங்களால் முடிஞ்ச ஒரு தொகை நம்மளுடைய ஜேடி வெல்னஸ் நியூட்ரிஷன் சென்டர் சார்பாக ஒரு 1000 ரூபாய் அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறோம். ஸோ குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு கௌரவிப்பு இது, பயிற்சியாளருக்கும் சேர்த்து தான். டிஜிட்டல் பேமெண்ட் ஆயிடுச்சுப்பா. திரு துரையரசன் அவர்களையும் நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். பவானி ஏ வேல்முருகன் அண்ணன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். அண்ணா மேடைக்கு வாங்கண்ணா. பிரவீன் அண்ணன் வந்துட்டு நம்மளுடைய சங்கரபாணி அண்ணன் அவர்களுக்கு சால்வை போற்றி கௌரவிப்பு செய்கிறாங்க. ஒரு கிளாப் பண்ணிடலாம் எல்லாருமே சேர்ந்து. அடுத்ததாக நம்முடைய பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு நம்ம சிம்ரன் வந்துட்டு சால்வை போத்துறாங்க. கிளாப் பண்ணுங்கப்பா, கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. ஸோ அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. கவுன்சிலர் மேடமுக்கு ஷால்வை அணிவிக்க போறாங்க. அனைவரும் கைத்தட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பில்லா அவர்கள் வேல்முருகன் அவர்களுக்கும் வேல்முருகன் அங்கிள் அவர்களுக்கும் துரை அரசன் அங்கிள் அவர்களுக்கும் சால்வை அணிவிக்க போகிறார்கள். துரையரசன் அவர்கள் அங்கிள் அவர்களும் வேல்முருகன் அங்கிள் அவர்களுக்கும். நெல்லை சுபாசன அவர்களுக்கு இப்போ சால்வை அணிவிக்கிறார்கள். எல்லாரும் கை தட்டுங்க.
அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாங்கள் இந்த பாரம்பரிய கலையால் சிலம்பம், மல்லர்க்கம்பம், மல்லர்கயிறு, கார்லா பேச்சு இப்படி தமிழ்நாட்டிலே ரொம்ப அழிஞ்சிட்டு இருக்குது. ஸோ திருநெல்வேலியில் மேக்ஸிமம் அது கிடையாது. நம்ம அதான் எடுத்து கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம இந்த இடத்துல இந்த பூங்கா ஆரம்பிக்கும் போது அந்த கட்டத்துக்கு முன்னாடி நம்ம அதை சிலம்பம் எடுத்துகிட்டு இருந்தோம். அது நின்னாச்சு. அதுலேருந்து தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சி வாய்ப்பு கொடுத்த பிள்ளைனுக்கும் எங்கள் பள்ளிக்கு கௌரவிச்ச கவுன்சிலர் மேமுக்கும் அண்ணனுக்கும் எங்கள் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம். இந்த கலையை வந்து பார்த்துட்டு போகாமல் உங்களால் முடிஞ்சதுக்கு நிகழ்ச்சியோ இல்லை எங்கேயோ கிளாஸோ வகுப்பு என்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது மூலிமா நம்ம அடுத்த தலைமைக்கு இந்த கலையை கடத்தலாம். நம்ம இந்த மலர்க்கம் பார்த்திங்களா, இது வந்து திருவண்ணாமலை நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். இது அதிகமாக சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம் அந்த சைடில் அதிகமாக உண்டு. தென் மாவட்டத்தில் இந்த மலர்க்கம்பம் ஒரு பயிற்சி முறை கிடையாது. இதில் ரோப்லேயும் பண்ணுவாங்க. நம்ம எப்படி கம்பில் பண்ணமோ அதை ரோப்லேயும் பண்ணுவாங்க. இதில் நிறைய அட்வான்ஸ் நிறைய இருக்குது. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஆரம்பித்து இப்போ தான் கொண்டு போய்ட்டுருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு அங்கீகாரமாக உங்கள் சைட்லேருந்து ஒரு வாய்ப்பு எது இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக எங்கள் படிச்சால் பண்ணி தரோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் படிச்சாக நன்றி வச்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆடுறதுக்கு முன்னாலேயே போஸாடா, என்ன போஸ்ட், சூப்பர். அப்படியே இறங்கி வந்துருங்க பார்க்கலாம். பாட்டை போடுங்க. போட்டிங்களா? Walking slow-mo, Mansula Sogo. Hey, my golden sparrow. வாமா கம்மன் சிங்கு குயின தேடி வந்தான் கிங்கு. டைலா டைலா பிபி டும்மு மாலை மாத்தி போடு ரிங்கு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. மாஸ்க் ஆஃப் சாரோ, நம்ம பையன் தான் ஹீரோ. சிங்கிங் டூயட் வேற யாரோ. கப்பில கோலு, இவ சிங்கல்ல சுத்தின கேளு. சங்கதி என்னன்னு கேளு, இனி வந்தா ஆளு. நெத்திலி மீன், ஒரு கெத்துல சுத்தின நீனு. நிக்குது லைனு, நீ மினுக்குற மூணு. கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ, நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ. மாஸ்க் ஆஃப் சாரோ, நம்ம பையன் தான் ஹீரோ. சிங்கிங் டூயட் வேற யாரோ. பூம்பா அல்லகடி பூம்பா, பூம்பா அல்லகடி பூம்பா. பன்னாரஸ் பட்டு கட்டி மல்லிப்பூ கொண்ட வச்சு சிங்கப்பூசி மாட்டிய மனச கெடுத்தா. அவ முந்தான பூவ கண்டு என் உயிர் புட்டுக்குச்சு. சிந்தாம சதராம என் கதைய முடிச்சா. மேரே பியா பியா ஹோ, மேரே பியா पिया हो मेरे पिया, मेरे पिया हो मेरे पिया. बनारस पट्टी कट्टी मल्लिपू கொண்ட வச்சு சிங்கப்பூசி மாட்டிய மனச கெடுத்தா. மூஞ்சிய பேத்துருவா. கூப்பிடுறா அவன். திண்டுக்கல்லு பெரிய பூண்டு எனக்கு, உன்கிட்ட தான் திறந்து பார்க்க கள்ள சாவி இருக்கு. நாமே கல்லு ஆட்டுக்கல்லு
சூப்பர் 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 சூப்பரான ஒரு டான்ஸ். கைத்தறல் கொடுத்துடலாம். அடுத்ததாக ப்ரைஸ் கொடுத்துடலாம். பண்ணிடலாமே. உங்க வீட்டு குழந்தைங்களுக்காக நீங்க கிளாப் பண்ணலாம்ல. யார் கிளாப் பண்ணுவா? அடுத்ததாக வீர தீர செயல் பலூன் உடைத்தல். வீர விளையாட்டுகளில் ஒன்றான பலூன் உடைத்தல். அந்த போட்டியில முதல் பரிசு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பைந்தமிழ். ஏப்பா திருவள்ளுவர் எங்கப்பா? கோட்டு போட்ட திருவள்ளுவர் எங்கே இருக்கிறார்? திருவள்ளுவர் எங்கிருந்தாலும் வரவும் மேடைக்கு வாங்க. திருவள்ளுவர். அடுத்து ஆர்த்தி ஸ்ரீ. ஆர்த்தி எங்க இருக்கா? ஆர்த்தி ஓடியா ஓடியா. ஆர்த்தி. அடுத்து ஏஞ்சலினா. ஏஞ்சலினா எங்க இருக்கா? ஏஞ்சலினாக்கு பதிலா அவங்க அக்கா வாங்குறா. பலூன் உடைத்தல் ஜூனியரில் அடுத்ததாக சாண்டினா முதல் பரிசு. சாண்டினா. அடுத்தது சாய் லிங்கேஷ். அடுத்தது சுபிக்ஷா. சுபிக்ஷா. சாய் லிங்கேஷ் வந்து ஊர் போயிட்டாப்ல. சுபிக்ஷாக்கு பிரைஸ் கொடுத்துருங்க. சாய் லிங்கேஷ் உடைய பிரைஸை வந்துட்டு லிபியா வாங்குறாங்க. லிபியா வாங்கிரு சாய் லிங்கேஷ். அடுத்ததாக மியூசிக்கல் சேர் கிட்ஸ். லிபியா ஃபர்ஸ்ட் பிரைஸ். சாரா செகண்ட் பிரைஸ். ஹேட்ரியன் தேர்ட் பிரைஸ். ஹேட்ரியன் தேர்ட் பிரைஸ். ஹேட்ரியன் எங்க இருக்க? சாரா எங்க இருந்தாலும் மேடைக்கு போகும். அடுத்து ஹேட்ரியன். ஹேட்ரியனுக்காக பொட்டேட்டோ ரேஸ் அகைன். ஹேட்ரியனுக்கு முதல் பரிசு. ஹேட்ரியனுக்கு முதல் பரிசு. அகைன் நீ வாங்கிட்டு போயிருமா பிரைஸை? ஹேட்ரியனுக்கு வாங்கிட்டு போயிரு. ஆலன் செகண்ட் பிரைஸ். ஸ்ருதி இல்லை. ஸ்ருதிக்கு பதிலாக வந்துட்டு யார் ப்ரைஸ் வாங்குறீங்க? சாண்டினா போய் வாங்கிரு. ஆலனுக்கு கொடுத்தாச்சா? ஆலன். ஆலன் வேர் ஆர் யூ ஆலன்? ஆலன். ஆலனுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். கிறிஸ்மஸ் தாத்தாவே ப்ரைஸ் வாங்குறாரு. கிறிஸ்மஸ் தாத்தா தான் ப்ரைஸ் கொடுப்பாரு. இங்கே அவருக்கே ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவ்வளோ ப்ரைஸ் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். அடுத்து கேர்ள்ஸ். ஹெலினா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஹெலினோ வாமா. பிங்கி செகண்ட் ப்ரைஸ். கங்கா எங்கம்மா இருக்கீங்க? டீச்சர் அம்மா தேர்ட் ப்ரைஸ். அடுத்தது ஒரு முக்கியமான வீர தீர விளையாட்டு. இதை வந்து கண்டிப்பாக சங்கரபாண்டிய அண்ணன் தான் வந்து இதுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும். ஆமாம், ஏன்னா வந்துட்டு பாட்டில் ஃபில் பண்ணுறதுல வந்து அண்ணன் வந்துட்டு சாம்பியன் ஊருக்குள்ளே. ஆமாம், பாட்டில் ஃபில்லிங் காம்படிஷனில் வின் பண்ணவங்க எல்லாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஹரீஷ். தீரன் செகண்ட் ப்ரைஸ். தீரன் செகண்ட் ப்ரைஸ். மேடைக்கு கீழே நில்லு. தீரன் செகண்ட் ப்ரைஸ். பாட்டில் ஃபில்லிங்கில் செகண்ட் ப்ரைஸ் தீரன். தேர்ட் ப்ரைஸ் சரண்யா. சரண்யா வாமா. எங்கம்மா இருக்க சரண்யா? சரண்யா எங்க இருக்க? போயிட்டாளா? ஆ, அடுத்ததாக லேடிஸ்க்கு வந்து ஒரு கேம் வந்து நாங்கள் பண்ணோம். கார்டு கேம். ஒரு கார்டை கொடுப்போம். அந்த கார்டை வரதெல்லாம் வந்துட்டு அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி எங்களை பூரா முதலே அவுட் ஆக்கி விட்டாங்க. அதில் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா வடிவு. எங்கம்மா இருக்க?
பகவதி அவர்கள், தமிழகரை சேர்ந்த பகவதி அவர்களுக்கு முதல் பரிசு. கணக்கு டீச்சருக்கு இரண்டாவது பரிசு. கணக்கு டீச்சர் எங்க இருக்கீங்க? திருமதி சபரி கணக்கு டீச்சர் அவர்களை அன்புடன் வளைக்கிறோம். மூணாவது பரிசு ஏமா கொஞ்சம் போறீங்க, பிரைஸை மாத்தி கொடுத்துட்டீங்களா? வெயிட் பண்ணுங்க டீச்சர், கொஞ்சம் பெரிய அண்டாவா தராங்களா டீச்சர்? வெயிட் பண்ணுங்க. ஏமா பிரைஸ் வாங்கிட்டு போனவங்க வாங்கம்மா, ஒரு நிமிஷம் ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். சப்பாத்தி பிசைவதற்கு இயல்பாக உதவி செய்யும் ஒரு அருமையான தட்டு. அம்மா நாளைக்கு எல்லாரும் சப்பாத்தி போட்டு கொடுத்துருங்க, சரியா? முதல் பரிசு வடிவு அவர்கள், திருமதி வடிவு. இரண்டாவது பரிசு திருமதி சபரி கணக்கு டீச்சர். மூன்றாவது பரிசு செல்வி பிங்கி, எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். பிங்கி அடுத்ததாக பரிசுகளை கொடுக்க வந்து நம்முடைய நெல்லை சுபாஷ் அண்ணனை வந்து நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். மியூசிக்கல் சேர் முதல் பரிசு ஹெலினா. ஓகே, முதல் பரிசு ஹெலினா. இரண்டாவது பரிசு பிங்கி. மூன்றாவது பரிசு கங்கா. டீச்சர் வாங்க டீச்சர், எங்க இருக்கீங்க? கங்கா டீச்சர். அடுத்த வீர விளையாட்டு என்ன அப்படின்னா, ஒரு பாலை கொடுத்து பேஸ்கெட்டில் போடுங்கன்னு தான் சொன்னாங்க. போடு அப்படின்னு சொல்லி வாயை கூட முடல 2 பேர் பாலை போட்டாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம வடிவு தான். ஸோ அதை வந்துட்டு அந்த பரிசை வந்து கொடுக்குறதுக்கு நம்முடைய பாஸ்டர் ஐயாவை கூப்பிடலாம். நல்ல பெரிய தட்டாக பார்த்து கொடுங்க. ஏன்னா இதே மாதிரி தான் போன தடவையும் எரிஞ்சு ப்ரைஸ் வாங்கிட்டு போனாங்க. இந்த தடவையும் எரின்னு எரிஞ்சு ப்ரைஸ் வாங்கிட்டு போகிறாங்க. சபரி கணக்கு டீச்சர் அவர்கள் முதல் பரிசு. இரண்டாவது பரிசு திருமதி வடிவு அவர்கள். இதுல ஒரே ஒரு பையன் தான்ப்பா வின் பண்ணான். அந்த பையன் பேரு ஜெய். ஜெய் இருக்கியாப்பா? இங்க ஜெய் இருக்கா இல்லையா? ஓகே, அடுத்ததாக லெமன் ஆன் த ஸ்பூன் முதல் பரிசு சபரி. சபரி டீச்சர் வாங்க. இரண்டாவது பரிசு அஸ்வந்தினி, அவங்க பிரைஸை வாங்கிட்டாங்க. மூணாவது பரிசு ஏஞ்சல். அவ்வளவுதானா? அம்மா ஃபேஷன் ஷோ பண்ண எல்லா லேடிஸும் வாங்க. எல்லாத்துக்கும் ஃபேஷன் ஷோ பண்ண லேடிஸ் அண்ட் கிட்ஸ் வாங்க. குட்டி பிள்ளைங்க எங்கே இருக்கீங்க? ஃபேஷன் ஷோவில் வந்த குட்டி பிள்ளைங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு வாங்க. வாங்க 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 வாங்க. 1 by 1 வந்து ப்ரைஸ் வாங்கிக்கோங்க. நம்மளுடைய கவுன்சிலர் அம்மா அவங்களுக்குலாம் வந்துட்டு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஃபேஷன் ஷோ கிட்ஸுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தராக போய் அழகாக ப்ரைஸ் வாங்க. ஸோ கிளாப் பண்ணுங்கப்பா எல்லாரும்.
லேடிஸ் ஃபேஷன் ஷோவில் வந்த லேடிஸ் எல்லாரும் 1 by 1 வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்க்காக இவங்க வெயிட் பண்றாங்க. இவங்க ஆடிரட்டும். It's the end of the month and the weekend. I'ma spend this track, everything on me, yeah. I'ma tip myself, I'ma spend it on myself. I'ma drop it like it's pouring, I'ma pour it on myself. Check, 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 check the money making bank account number. That's that shit that's never getting bounced on your bitch. I do the money dance, I just made 100 bands. When the stars say sign for it, I'ma leave my autograph. Dollar bills, won't you falling for me? I love the way that feels. Dollar bills, keep on falling for me. I love the way it feels. I came here to drop some money, dropping all my money. Drop some money, all this stuff so yummy, yeah. Twerking when I buy the things I like. Dollars dropping on my ass tonight. கொஞ்சம் எல்லாரும் நில்லுங்க, வீட்டுக்கு போக வேண்டாம். பிரைஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிரைஸ் வாங்கிட்டு போங்க. When it's green, I mean go. Give me what the hell I want. Give me what the hell I want. Check the money making bank account number. That's that shit that's never getting bounced on your bitch. I do the money dance, I just made 100 bands. When the stars say sign for it, I'ma leave my autograph. Dollar bills, won't you falling for me? I love the way that feels. Dollar bills, keep on falling for me. I love the way it feels. I came here to drop some money, dropping all my money. Drop some money, all this stuff so yummy, yeah. Twerking when I buy the things I like. Dollars dropping on my ass tonight. Some money, dropping all my money. Some money, all this stuff so yummy, yeah. Some money, dropping all my money. Some money, all this stuff so yummy, yeah. நன்றி ஸ்னேகா, நன்றி ஸ்னேகா. ஸ்னேகாவுக்கு வந்துட்டு நம்மளுடைய அண்ணன் பவராட்டுக்கள். கிளாப் பண்ணிடலாமே. குட்டி பிள்ளைங்க எல்லாரும் வாங்க, உங்களுக்குலாம் கிஃப்ட்ஸ் இருக்கு, ஸ்டேஜுக்கு வாங்க. ஒரு குட்டி டான்ஸை போட்டு அப்படியே ப்ரைஸை வாங்கிட்டு போய் எல்லாரும் ஸ்டேஜுக்கு போங்க. சூப்பர் சூப்பர், அருமையான கலை நிகழ்ச்சிகளோடு இந்த நிகழ்ச்சி வந்துட்டு நிறைவு பெறுது. இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ப்ரைஸ் கொடுத்துடலாம், கிஃப்ட் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி துரையரசன் அவர்கள் நீங்கள் வந்துட்டு இந்த குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருங்க. ஃபேன்சி அக்கா வீட்டிலிருந்து சீக்கிரம் வரவும்.
வாங்கடா. வாங்காத பிள்ளைங்க, பிரைஸ் வாங்காத பிள்ளைங்க. அடுத்தது ஒரு சின்ன சிறப்பு கௌரவிப்பு. இவங்க வந்துட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் அழகாக மேக்கப் பண்ணி விட்டாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு சின்ன சிறப்பு கௌரவிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபேன்சி அக்கா அண்ட் பில்லா அண்ணாக்கு ஒரு கௌரவிப்பு. சுபாஷ் அண்ணா, துரையரசன் அவர்கள், கவுன்சிலர் அம்மா எல்லாரும் சேர்ந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் ஃப்ரீயாக மேக்கப் பண்ணி விட்டு அவங்களும் வந்துட்டு ஃபேஷன் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் வாங்கடா. சிறப்பு தொகுப்பாளினிக்கு இப்பொழுது சால்வை அணித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. தீபா அவர்களுக்கு. எல்லாரும் கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. தீபா இல்லைன்னா சிறப்பே இருந்திருக்காது நம்மளுக்கு. நல்லா நடத்தி கொடுத்தா. தேங்க்யூ தீபா. அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ஆக்சுவலாக அவங்களுமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்க எல்லாத்துக்கும் அவங்க தான் இன்றைக்கி மேக்கப் ஃப்ரீயாக பண்ணி விட்ருக்காங்க. ஸோ மாரிஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஏஞ்சல். ஏஞ்சல் மேடைக்கு வரவும். ஏஞ்சல் வந்துட்டு ஒரு சிறப்பான ஆள். இங்கே வந்துட்டு ஏஞ்சல் இல்லைன்னா வந்துட்டு இது எதுவுமே வந்துட்டு முடிவு பெற்றிருக்காது. ஸோ அட்மின், எங்கள் அட்மின் அம்மா ஏஞ்சல் அவர்களுக்கு பரிசு. ஓகே, கேமராமேன் அண்ணே வாங்க. அண்ணே நல்லா கலராக தெரியணும் நாங்கள் எல்லாருமே, சரியா? அடுத்தது நம்மளுடைய சவுண்ட் சிஸ்டம். மயூரி டிவி நான் வாங்கண்ணா. எங்களை எல்லாரையும் பொறுமையாக இவ்வளோ நேரம் கவர் பண்ணி வாழ்த்துக்கள்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. எல்லாரும் சேர்ந்து வாங்க கொஞ்சம். ஓகே, அடுத்ததாக அண்ணன் உங்கள் பேர் என்ன? ராஜ் அண்ணனுக்கு வந்துட்டு பாட்டு இடையில நின்னாலும் பரவாயில்ல, திரும்ப முதல்ல இருந்து பாட்டை போடுங்கடான்னு போட்டு விட்டேன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். சுபாஷ் அண்ணன் வந்துட்டு நம்மளுடைய பில்லா அண்ணன் ஃபேன்சி அக்காவுக்கு ஒரு சால்வை போத்துறாங்க. இது வந்து போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட் மாதிரி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பில்லா அண்ணனுக்கு ஒரு சிறப்பு கௌரவிப்பு. ஒரே சால்வையில 2 பேருக்கு சேர்த்து போத்துங்க அப்படின்னு போத்தியாச்சு. ஓகே, ஒத்துழைப்பு வழங்கிய நம்மளது கவுன்சிலர் அம்மா அண்ட் திரு துரையரசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை அழகா நிறைவேற்றி கொடுத்த எல்லாருக்கும் தமிழக சார்பா ரொம்ப ரொம்ப நன்றி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, நியூ இயர் வாழ்த்துக்களும் கூட. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244